வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்கா தான் இருக்கேன். நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே 18. என்னன்னா டே 18 நான் புதுசாக வந்துக்கிட்டிங்கன்னா 200 நாளில் 4 லட்ச ரூபாய் சம்பாரிச்சு கட்ட போகிறேன். அந்த சேனல் தான் நான் பண்ணிட்டுக்கிறேன். அதான் இன்றைக்கி டே 18. நேற்று நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன் சீக்கிரமாகவே. என்னன்னு தெரில. நேற்று நாள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டேன். இன்றைக்கும் சீக்கிரமாகவே ஏஞ்சிக்கலான்னு பார்த்தாக்கா கரெக்டாக 6:30 மணிக்கு அலாரம் வச்சிச்சு. திருப்பி அதை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஒரு இது மாதிரி சடனாக ஏஞ்சி பார்த்தாக்கா 6:45 ரெடி ஆகிட்டு இப்போ நான் கேஸ் போட்டு போயிட்டுக்கிறேன். இப்போ டைம் என்னென்னா 7:20 ஆகுது. 8 மணிக்கெல்லாம் போயிடலாம். 8 மணிக்கெல்லாம் போயிட்டு கேஸ் போட்டு இதாகிடலாம். இன்றைக்கி எவ்வளோ மணி வரைக்கும் ஓட்ட போகிறேன்னா இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்து 5 மணி வரைக்கும் தான் ஓட்ட போகிறேன். ஸோ பார்ப்போம் 5 மணி வரைக்கும் ஓடாதுன்னு சொல்லி. ஏன்னா ஊரை விடல சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. லைட்டாக டிப்ரெஷன் இருக்கிறேன். அந்த டிப்ரெஷன்லாம் ராத்திரி லேட்டாக வந்துட்டாக்கா இன்னும் ஜாஸ்தி ஆகிடுது. அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் டிப்ரெஷன் கம்மி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்படி தான் வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் நாள் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு 4-5 நாள், ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் ஆகிட்ட பிறகு தான் பேக் டு தி ஃபார்ம். அப்போ தான் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். என்ன தோணுன்னா நமக்கு ரெகுலராக பண்ணிக்கிறதுனால நம்ம ஒரு 17 நாள் அப்படி கண்டினியூஸாக பண்ணிக்கிறதுனால ஒரு 2 நாள் எங்கன்னா போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் நான். அது மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரொம்பவும் இதாகுது. எப்படி சொல்கிறது தான் தெரில. அது நீங்கள் யாரா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதே மாதிரி இதுன்னு சொல்லி. பார்ப்போம். இப்போ நான் போய்ட்டு கேஸ் போட்டுக்கினேன். இன்றைக்கி ஒரு கேஸ் போட்டு ஒரு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி லைட்டாக வண்டியை தண்ணி ஊற்றி தொடிக்கலான்னு ஒரு தொச்சம் வந்தார். வெறும் சாக்கையாக இருக்குது. அந்த துணி தண்ணியே இஸ்க மாட்டேங்குது. சும்மா 150 ரூபா கொடுத்து அந்த துணியை ஒன்று வாங்கினேன். வேஸ்ட்டு. அந்த துணி வாங்கினதே வேஸ்ட்டு. வரத்தே இல்லை. அது என்ன துணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கேஸ் போட்ட பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கே சத்தியமாக பிடிக்கவே இல்லை. கிளாஸ் அப்படியே சாக்கையாக இருக்குது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த தண்ணி போகாமல் அப்படியே தங்கிச்சுன்னா வெள்ளை ஆகிடுதுமா. அந்த மாதிரி அப்படியே இருக்குது. சத்தியமாக அந்த துணி பார்த்தாலே தூக்கி போடலாமான்னு போகும்போது சும்மா 150 ரூபா காசு கொடுத்து வாங்குறாங்க. நல்லா இருக்குது துணி டமாட்டேங்கிறாங்க. அதுவும் துணியோட பேசுறது. துணி கூட தான் இருக்குது. கையால் ஊற்றாத துணி பெருசாக கூட இல்லை. நல்லா இருக்குதுப்பா. தண்ணியெல்லாம் இதே அவங்க மைக்ரோ ஃபைபர் அதிகம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு மைக்ரோ ஃபைபர் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, அதை கேஸ் மட்டும் நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே இப்போ காட்டுறேன் எப்படி நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி. சத்தியமாக தண்ணி அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்தார் இங்கே இது அப்படியே சாக்கையா அது மாதிரி இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. அதுவும் இங்கெல்லாம் ஜாஸ்தி ஆகுது. இங்கெல்லாம் ஜாஸ்தி ஆகுது. எதிர்க்கிறத ஜாஸ்தி ஆகுது. உங்கள் இந்த கேமராவில் சரியாக தெரில. இது இங்கே தெரிதா? இந்த மாதிரி தான் எல்லாமே இங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. போயிட்டு ஒரு வேஸ்ட் துணியில் அதை தொச்சோன்னா கரெக்டாகிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் கலப்புது. டீ கடை அங்கே தான் இருக்குது. அந்த டீ கடைக்கு தான் இப்போ போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கேஸ் போடுறதுக்கு போகிறோம். பார்ப்போம் இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி. லைட்டாக உடம்பு சரியில்லாத ஜுரம் அடிக்குது. அதனால தான். ஓகே, நான் உங்களை டீயை குடிச்சிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். நிறைய கேஸ் போட்டு வந்துருக்கிறேன். கேஸ் பங்க் பார்த்தீங்கன்னா பின்னாடி தாக்குது. ரொம்ப நாள் கழிச்சு கேஸ் பங்க் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ என்னன்னா முன்னாடி அந்த சாக்கா இருக்குதுல்ல, அதை நான் க்ளீனாக துடைக்கணும். ஏன்னா வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த பெரில் வெயிலில் நல்லாவே தெரியுது. அதனால் வண்டி க்ளீனாக துடைக்க போகிறேன்.
வண்டியை இந்த துறையிலேயே க்ளீனாக ஆகுது. சும்மா அந்த 200-300 கொடுத்து வச்சு 200 கொடுக்க மாட்டேன். 150 கொடுத்து விட்டு திரும்பி வாங்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பழைய துணியில் வச்சாலே கொஞ்சம் பலபலமாக ஆகுது. இல்லை வண்டி ஃபுல்லாகவே இருக்குது சாக்கா சாக்க. சரி ஓகே, வண்டி துவச்சிட்டு நான் உங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே, வண்டி ஏதோ சுமாராக துவச்சிருக்கேன், க்ளீனாகவும் ஆயிருக்கு. இப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆன் பண்ண போகிறேன். இப்போ டைமு 8:05. இன்றைக்கி பார்க்கலாம் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5-6 மணி வரைக்கும் ஹார்லிக்ஸ் ஓல் ஆகுதுன்னு சொல்லி. நான் ராத்திரியெல்லாம் நான் மாமூலி டைம் மாதிரி ஓட்டணுன்னாக்கா கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு வாரம் கண்டிப்பாக ரிலாக்ஸேஷனுக்கு ஆகும். ஒரு வாரம் கழித்து நான் உங்களுக்கு திருப்பியும் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஓட்ட போகிறேன். இந்த வரைக்கும் சும்மா டம்மியாக தான் ஓட்டிகிட்டு இருக்க போகிறேன். பார்க்கலாம், ஆன் பண்ண போகிறேன். இப்போ என்ன சாப்பிடுங்கண்ணா ரூம் ஒரு காலங்காத்தாலே பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி போகிறேன்னு சொல்லி இப்போ ஆன் பண்ண போகிறேன். அதே டைம் இப்போது 8:44 ஆகுது. ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா இவ்வளோ நேரத்தில் சீக்கிரமாக ஆஃப் பண்ணுதே இல்லை. அதெல்லாம் தெரில, இவ்வளோ நேரத்துக்கு சீக்கிரம் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ என்ன மனசு தோந்துன்னா ஒரு நல்ல காரமாக இருக்கிற ஒரு ஷவர்மா ரோல் அதெல்லாம் சாப்பிட்டு மதியானம் சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டேன். இப்போ நான் தோந்து ஷவர்மா ரோல் சாப்பிட்லாம் அப்படின்னு அதுக்கு தான் ஷவர்மா ரோல் வாங்குறதுக்கு போயின்னுக்கிறேன். ஷவர்மா ரோல் சாப்பிடும்போது நான் அந்த ஃபைனல் வீடியோவை எடுத்துருவேன். எடுத்துட்டு டிப்ரெஷன் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரில. வேற எனக்கு இது மாதிரி ஆயிருந்தே இல்லை, இவ்வளோ டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கிறேன் நான். காத்தாலேருந்து இன்னைக்கு 12 ஹவரில் கம்மியாக தான் அர்னிங்ஸ் ஆகிக்குது. இன்னைக்கு 12 ஹவரில் அர்னிங்ஸ் கம்மியாக தான் வாச்சார் ஆகிக்குது. அதை நினச்சே பெரிய டிப்ரெஷன் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2-4-5 ஹவர் வேஸ்ட்டு சும்மா உட்காந்துக்கிறேன் நான். மதியானத்தில் ஒரு 11 மணிலேருந்து இப்போ 12 மணி வரைக்கும் 12-1 மணி வரைக்கும் சும்மா தான் உட்காந்துருந்தேன். அப்புறமா ஒரு வாடகை எடுத்துகிட்டு போய்ட்டு சாப்பிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராலி ஆயிடுச்சா. திருப்பி ஒரு 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டு இருந்தேன். இன்னைக்குன்னா தெரில, நாள் கொஞ்சம் மக்கராக போயிடுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சவாரி வருது, ஆர்டர் நல்லா வந்துருக்குது. இது டிராஃபிக்கு ஷவர்மாவும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம், வீட்டுக்கு போகலாம். போகும்போதே உங்களுக்கு சொல்கிறேன். சரி பெஜாராகிடுச்சு. இப்போ எதனா ஒன்று சாப்பிட்றான்னா எதுனாவும் ஆகிடுச்சு. நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். வேறு புல்லட்டு இங்கே டிராஃபிக்கில் நிற்க இன்னுமே கொஞ்சம் டென்ஷன் ஏறிங்குது. ஏன் இது மாதிரி ஆயிடுச்சு? இவ்வளோ நாளாக நல்லா தானே இருந்தேன் நான். சி ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். பின்னாடி கொஞ்சம் எவ்வளோ பேர் ஃபோக்கஸ் ரேட் வச்சுக்கிறாங்களா. அப்புறம் வேறு இன்னைக்கு 18 அர்னிங்ஸ் பார்த்தலாம். இன்னைக்கு நம்ம ஏற்றுறதுல 737, ரேப்பிடோவில் 408 ரூபா, அப்புறம் ஊபரில் 554 ரூபா. இன்னைக்கு அர்னிங்ஸ் ரொம்பவும் கம்மி தான். இன்னும் கொஞ்ச நாள் சீக்கிரம் தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப நேரம் ஒரு பக்கம் வேறு வெயிட் பண்ண வேஸ்ட்டான். மதியான டைம்லலாம் கிட்டத்தட்ட 2 ஹவராக உட்காந்துங்க சும்மா இருக்கும். அதெல்லாம் எதுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாகவே போயிடலாம். இதெல்லாம் டோட்டலாக ப்ளஸ் பண்ணனா 1699 ரூபா ஆகுது. வழக்கம் போல் மெயின்டெனன்ஸ்க்கு 500 ரூபா மைனஸ் பண்ணனா 1599 ரூபா ஆகுது. இவ்வளோ நாள்லேயே இன்னைக்கு தான் ரொம்ப 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 கம்மியான அர்னிங்ஸு. அட்லீஸ்ட் 1200 ரூபாச்சும் வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு 1199 ரூபா ஆகிக்குது அர்னிங்ஸு. சரி விடுங்க, என்ன நடக்குமோ அதை தான் நடக்கும்.
இந்த 18 நாளில் எவ்வளோ அர்னிங் பண்ணியிருக்கேன்னா 26,501 ரூபாய் அர்னிங் பண்ணியிருக்கேன் இந்த 18 நாளில். இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக கோல்டு எடுக்குது, தெரில மூக்காச்சுருக்குது. இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னா வழக்கம் போகல தான், ஒரு சூப்பராக போச்சு. வந்தார அப்படி இப்படின்னா இல்லை, சூப்பராக போச்சு. ஆனால் சவாரி தான் வரல. பார்த்துக்கலாம். இது வேறு மந்த்து ஸ்டார்டிங்லேயே இப்படி ஆகுது, எண்டிங்கில் சூப்பராக இருக்கும். இப்போதான் என்னன்னு தெரியல, வேறு ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக இருந்துது. டே ஸ்டார்ட் பண்ணுறதும் கொஞ்சம் ஒரு இதுவாக ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபினிஷ் பண்ணுறதும் கொஞ்சம் இதுவாகவே எண்ட் பண்ணுறேன். அது என்னன்னா காலகாலத்தில் ஏன் சொன்னேன், அந்த டிப்ரெஷன் என்ன அப்படிதான் தெரியல. இந்த டிப்ரெஷன் வந்துருக்குது. எனக்கு வேற செம்ம கோபமாக வருது. ஒரு ஃபர்ஸ்ட் மாதிரி ஜாலி இல்லை, வேற ஹாப்பி இல்லை. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஏதோ ஒன்று ஹாப்பியாக இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பியாகவும் இல்லை, வாய் வர வளருது. ஷேட் ஏன் இந்த மாதிரி ஆகிட்டேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. சி நானும் மனுஷனை நினச்சிக்கிறேன். காத்தால ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டே ஃப்ரெஷ்ஷாக பூஸ்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுறது கர்மபுச்ச மாதிரி ஸ்டார்ட் ஆகும். சரி, எண்டிங்னா கூட ஒரு ஹாப்பியாக போகிறான்னு பார்த்தா எண்டிங்கில் எதுனா டிராஃபிக் ஜாமில் நின்றுடுறேன், எல்லாம் மறந்து போயிடுது, டென்ஷன் ஏறி விட்டுருது. சரி, ஓகேவா. எனக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா யாருமே அட்வர்டைஸ் பண்ணுறேன், யாரும் அட்வைஸ் பண்ணல. ஒரு நல்லா பேச கூட மாட்டேங்கிறாங்க, சைலண்டாக வராங்க, ஃபோனில் பார்த்து உட்காந்துக்கிறாங்க, அப்படியே இறங்கி போயிடுறாங்க. அது மாதிரி தான் போய்க்கிறாங்க. கஸ்டமர் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. கஸ்டமர் இல்லை, பேசஞ்சரும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஒன்றுமே கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணால் தான் கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு, அவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. நான் வேறு டிப்ரெஷனில் இருக்கிறேன். யார்கிட்ட மூஞ்சி குத்து கூட ஒரு பேச கூட மாட்டேங்கிறேன். ஏன்னா உள்ள நானே பேச வச்சுருந்தேன். என்ன மாதிரி பேச வச்சுருந்தேன், ஏதோ டாபிக்ல வச்சு பேச வச்சுருந்தேன். அவங்களே நல்லா ஜாலியாக டைம் பாஸ் ஆகின்னு இருக்கோம். இப்போ டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. சும்மா என்னத்த அந்த உருன்னு தெரில, கடுப்பாகுது எனக்கு. நான் இது யோசிச்சா சரி, ஓகே. வேற என்னால் கண்டென்ட் சரியாக கொடுக்க முடியல, அது என்னோட தப்பு தான். இதை நான் போக கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்க பார்க்குறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. டே 19ல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய். வண்டியை விட வாஷ் பண்ணிட்டோம்னு நினச்சிக்காதார, அது துணி கூட வாங்கலாமா வந்துட்டு பார்த்தாதார. நான் நேற்று காத்தாலே யோசித்தேன், வண்டி துடைக்கிறதுக்கு ஒரு துணி வாங்கணும்னு சொல்லி. சிக்னல் விற்றுன்னு வந்தாங்க, அது முன்னாடி போய் வாங்கிக்கலாம்னு சொல்லி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அத்தையே மறந்துட்டேன். நான் இதில் வர ஞாபகம் மறதியே கம்மியாகுதுப்பா. வர ஞாபகம் மறதியே கம்மியாகுது. சரி, ஓகே. நான் வீட்டுக்கு போகிறேன். இப்போ வீட்டுக்கு போயின்னுக்கிறேன். பாய்.